Praise the Lord Jesus Christ. Encouraged by the Holy Spirit இந்த சீரீஸ்க்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். என்னோடு கூட லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமீன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்க, அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா சீஷர்களை காணும் போது சீஷர்களுக்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் பரமேறி போக போறேன், பிதா உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த உன்னதத்துல இருந்து தேற்றலவான யாரு, அந்த பலன்கிறது யாருன்னா பரிசுத்தாவியானவர். அவர் உங்க மேல தரிப்பிக்கப்படும் வரை அப்படின்னா உங்க மேல இறங்கும் வரைக்கும், உங்களுக்குள்ள இறங்கும் வரைக்கும் நீங்க எருசலேம் நகரத்தில் இருங்கள். இந்த இடத்துல அவர் சொல்றது அந்த பலனாகிய பரிசுத்தாவியானவர் குறித்து. சோ நமக்கும் ஆவியானவரோட பலன் வேணும். ஆவியானவர் பலன் இல்லாம நம்மளால வாழ முடியாது, எதையும் செய்ய முடியாது. இந்த பூமிக்குரிய விஷயங்களா இருக்கட்டும், ஆவிக்குரிய விஷயங்களாகட்டும், எல்லாத்துக்கும் தேவ பலன், பரிசுத்தாவியானவர் பலன் நமக்கு வேண்டும். பலத்தின் ஆவி நம்ம பாடினா மட்டும் போராது. பலத்தின் ஆவியானவரே என்ன உங்க பலத்தினால எடை கட்டுங்க, என்ன நிரப்புங்க, எல்லா விதத்துக்கும் எனக்கு பலன் தாங்கன்னு கேட்கறச்சு நிச்சயமா ஆவியானவர் நம்மள பலப்படுத்துவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிறவரே, ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை எல்லோரையும் ஆண்டவரே நீர் உம்முடைய அபிஷேகத்தினால் அபிஷேகத்திற்கு நன்றி. இப்பொழுதும் யார் யாரும் அபிஷேகப்படவில்லையோ, பரிசுத்த ஆவியானவர் யார் என்று அறிந்து கொள்ளவில்லையோ, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீர். உம்முடைய ஆவி ஊற்றும்படியாக உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற பலனால் ஆண்டவரே, பலத்தின் ஆவியானவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும்படியாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டாகும் என்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துங்க. பூமிக்குரிய காரியங்களை செய்யவும் ஆண்டவரே, எல்லா வேலைகளையும் ஆண்டவரே, ஆபீஸ் காரியமா இருக்கலாம், ஸ்கூல் காரியங்களா இருக்கலாம் ஆண்டவரே, படிப்பு விஷயங்களாக இருக்கலாம், குடும்பத்தை நடத்துறதுக்காக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவரே, இல்ல ஒரு சுகவீனமா இருக்கலாம், எல்லா விதத்திலையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு ஆவிக்குரிய நன்மைகளை ஆண்டவரை உணரும்படி, இந்த வேதத்துல இருக்கிற ரகசியங்களை கற்றக்கூட அதன்படி நாங்கள் நடக்கும்படி, உபதிரவத்துல ஆண்டவரை சோர்ந்து போய் விடாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுவீராக. பலத்தின் ஆவியை ஒவ்வொரு மேலும் நீர் இறங்குவதற்காக தங்குவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.